இந்த உலகத்துல யாரை காட்டி நாம எல்லாம் பாக்கியவான்களா? நாம எல்லாம் பாக்கியவான்களா இருக்கோம். எப்படி அப்படின்னா, உலகத்துல எத்தனையோ தேவன்கள் இருக்கலாம், எத்தனையோ தேவர்கள் இருக்கலாம், எத்தனையோ ஆண்டவர் இருக்கலாம். ஆனா நாம ஜீவனுள்ள தேவனை, உண்மையுள்ள தேவனை அடையாளம் கண்டதுனால நாம் எல்லோரும் பாக்கியவான்களா இருக்கிறோம். சொல்லுங்களேன், எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கு? அல்லேலூயா. சரி, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். அதனால நீ பாவம் செய்யாமல் இரு. பாவம் செய்கிறவனையும் பார்த்து அவனுக்காக நீ பரிந்து ஜெபம் பண்ணு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ ஆண்டவரை வணங்குற, ஆண்டவரை தெய்வமாக கொண்டிருக்கிற நாம் எல்லாரும் கிறிஸ்துவுடைய ஆவி உடையவர்களா இருக்கிறோம். கிறிஸ்து உடையவர்கள் என்றால், இதுக்கு முன்பாக நானாக தான் இருந்தேன். இப்போ தேவனுடைய ஆவி எனக்குள்ள இருக்கிறபடினாலே என்னுடைய சாயல் எல்லாம் தேவனை போல மாறுகிறது, என்னுடைய குணங்கள் எல்லாம் தேவனை போல மாறுகிறது. அப்போ அவர் உடையவராய் நான் மாறுகிறேன். அவருடைய ஒரு காரியம் எனக்குள்ள இருக்கிறதுனால அவரை போல் நான் மாறுகிறேன். அப்போ தேவன் பாவம் செய்கிறவர்களுக்கு பரிந்து பேசுகிறார். நமக்குள்ள இருக்கிற ஆவியானவரும் அப்படிதான் இருக்கணும். பாவம் செய்கிறவர்களுக்காக பரிந்து பேசி ஜெபிக்கிற ஆவி உடையவர்களா இருக்கணும். அதுதான் தேவனுடைய ஆவி. அதுதான் ஒருவனை புறந்தல்லாத ஆவி. யார் வந்தாலும் எல்லாரையும் சேர்த்துக் கொள்ளுகிற ஆவி. யார் கஷ்டப்பட்டாலும் அவர் நாமத்தை கூப்பிட்ட உடனே வந்து உதவி செய்கிறவர். எனக்கும் கஷ்டங்கள் வருது, பாடுகள் வருது, வேதனைகள் வருது. ஆனாலும் அவைகள் நீங்கி போற மாதிரி தெரியல. ஆனாலும் அவைகள் சூழ்ந்து கொண்டுதான் இருக்குது. ஆனாலும் எனக்குள்ளே ஒருவர் என்னை தேற்றிக் கொண்டே இருக்கிறார். இரு, பொறுமையா இரு, நான் தருவேன், இரு, எல்லாத்தையும் மாறும், இரு அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் தேற்றுவது போல என்னோடு கூட அவர் வந்து தேற்றிக் கொண்டே இருக்கிறார். அது நிமித்தம் தான் இன்னும் நான் ஜீவனோடு இருக்கிறேன். எத்தனை பேர் சொல்லுவீங்க? இதுதான் உண்மையான கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையிலே நமக்காக ஒரு தேர்தலை வைத்திருக்கிறார், நமக்காக ஒரு சமாதானத்தை வைத்திருக்கிறார். நம்மை நடத்தி செல்லுகிற தேவன் ஒரு பாதையை காண்பித்திருக்கிறார். நம்மேல் கிருபையா இருக்கிறார். நான் பாவியா இருந்த போது கூட எனக்காக பரிந்து பேசி என்னை மீட்டிருக்கிறார். அப்படியாப்பட்ட தேவன் எனக்குள்ள வந்த உடனே என் சத்துருக்களா இருந்தாலும் சரி, பாவம் பண்ணுகிற ஜனங்களா இருந்தாலும் சரி, அவர்களுக்காக நான் பரிந்து பேசுவேன், அவர்களுக்காக பரிந்து ஜெபம் பண்ணுவேன். ஏன்னா பரிந்து பேசுகிறவருடைய ஆவி எனக்குள்ள இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப தேவனுடையவர்களாய் நான் மாறணும்னா முதல்ல எனக்குள்ள என்ன வரணும்? பரிந்து பேசுகிறவராக இருக்கணும். யாரும் புறந்தள்ள கூடாது. யார் பாவம் செய்தாலும் அவனை தூஷணமா பார்க்க கூடாது. அவன் ஒரு பாவின்னு சொல்லிட்டு அவனை தள்ளி விட்டுற கூடாது. உன் குடும்பத்திலே அப்படி யாருன்னா ஒருத்தர் இருந்தாங்கன்னா முதல்ல உன்னுடைய குறிப்பு அவனுக்காக தான் இருக்கணும். அவனை பரிந்து பேசிக்கொண்டே இருக்கணும். தேவனிடத்தில், ஆண்டவரே நீ நினைச்சா மாத்தலாமா, அவன் பாவங்களை அவனுக்கு உணர்த்துங்கப்பா அப்படின்னு சொல்லி தேவனிடத்திலே பரிந்து பேசுகிறவனா இருக்கணும். ஏன் பரிந்து பேசணும்? நான் அப்படியாப்பட்ட ஒரு பெரிய ஆளா நான் மட்டும் ஒழுகமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது அல்ல. நீங்க ஒரு காலம் ஒரு ஒழுகமே கிடையாது, பாவிதான் நீங்க. ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற தேவனுடைய ஆவி எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளது. சொல்லுங்களேன். அதனால நான் ஜெபிச்சா அது நடக்கும். நான் பரிந்து பேசி ஜெபிச்சா அங்க ரட்சிப்பு உண்டாகும். யாரையும் நான் புறந்தள்ள மாட்டேன். யார் அதிகமான பாவத்தில் இருக்கிறாங்களோ, என் குடும்பத்துல யார் அதிகமா தள்ளப்பட்டு இருக்கிறாங்களோ, தேவ சமூகத்தை விட்டு விலகி இருக்கிறாங்களோ, அவங்களுக்காக என்னுடைய ஜெபம் அதிகமா இருக்குன்னு சொல்லி எத்தனை பேர் சொல்லுவீங்க? கர்த்தர் அப்படி ஜெபிச்சதுனாலதான் நம்மளை மீட்டு இருக்கிறார். நமக்காக பரிந்து பேசுறதுனாலதான் நம்மளை மீட்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க.